ஹலோ தான் எனக்கு மிடல்மேன். இன்றைக்கி மியூசிக் ப்ரொடக்ஷன் கான்செப்டில் இங்கிலீஷ் மியூசிக்கும் தமிழ் மியூசிக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிங்க. சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து நம்ம இந்த மூவி சைட்லாம் வரலாம். அதாவது மூவிஸில் யூஸ் பண்ணுற மியூசிக்ஸ் அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணலாம். முதல்ல இந்த மூவிஸில் யூஸ் பண்ணுற மியூசிக்கை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ் மூவிஸில் வந்து யூஸ் பண்ணுற மியூசிக்கை வந்து பிஜிஎம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி சொல்லுவோம். இதை டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. மியூசிக் டேரக்டர்ஸ்லாம் இந்த விஷயத்தை வந்து ஆர்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீ ரெக்கார்டிங் சொல்லுவாங்க. ஆர்ஆர் அப்படின்னாங்க. ஆர்ஆர் தம்பி பார்த்து அப்படி இப்படின்னாரு. இது ஹாலிவுட் இங்கிலீஷ் சைடு படத்துல எல்லாம் மியூசிக் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிஜிஎம் சொல்ல மாட்டாங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மூவிஸ்ல வந்து யூஸ் பண்ற மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஹாலிவுட் மூவிஸ்லாம் எப்படி அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒன்லி ஆர்கெஸ்ட்ரல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் மூவிஸ்ல. அதாவது அந்த வயலின் அப்புறம் அந்த ட்ரம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இந்த ட்ராப்பு ஹிப்ஹாப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ட்ரம்ஸ் கூட ஆர்கெஸ்ட்ரல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் சிம்பர்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய ஒரு ஹாலில் போய் இருந்துட்டு அந்த ஹாலில் இருந்து தான் அவங்க மியூசிக் ரெடி பண்ணுவாங்க. வயலின்ஸ் குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வயலின்ஸ் அந்த மாதிரி வாஷ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸ்டாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் மியூசிக்கில் வந்து இந்த கான்செப்டே கிடையாது. நம்ம தமிழ் மியூசிக்கில் எப்படின்னா மியூசிக் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. அதாவது இந்த மாதிரி வயலின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போவாங்க. அதுவும் சில சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜிஎம் இல்லைன்னா அதில் வந்து எஃபெக்டே இருக்காது. அந்த மாதிரி மியூசிக் டிபெண்டான சீன்ஸ்லாம் இருக்கும். அதாவது கொஞ்சம் மாசான சீன்ஸ்னால் கொஞ்சம் ஹெவியாக மியூசிக் பண்ணி பண்ணுவாங்க. இதே சோகமான சீன்ஸ் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வின்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆர்கெஸ்ட்ரெலாம் நம்ம தமிழ் சினிமாவில் ஆர்கெஸ்ட்ரெலாம் அப்படி போக மாட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். சாங்ஸில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஹாலிவுட் மூவிஸில் வந்து சாங்ஸே இருக்காது. மேக்ஸிமம் படத்தில் வந்து நடுவில் 4 பாட்டு 5 பாட்டு அந்த கான்செப்டே கிடையாது. ஹாலிவுட் சைடெல்லாம் சாங்ஸுங்கிறத எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு 5 சாங்கோ 6 சாங்கோ ரெடி பண்ணி அதை வந்து ஒரு ஆல்பமில் போட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்பமில் தான் ஆக்சுவலாக ஒரு சாங்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க பீப்புள்லாம். ஆனால் தமிழ் மியூசிக்கில் அந்த கான்செப்ட் கிடையாது. இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. தமிழ் மியூசிக் எப்படி போகும் அப்படின்னா ஒரு மூவிஸில் இருக்கிற 5 சாங்ஸ் அப்படின்னு தான் அந்த தமிழ் மியூசிக்கில் கொண்டு போவாங்க. ஒரு மூவின்னு எடுத்தால் ஒரு 5 சாங் இருக்கும், இல்லைனா 4 சாங் இருக்கும். அதை தான் நம்ம கேட்போம். இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இங்கே ரொம்ப கான்செப்ட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் ஹாலிவுட் மூவிஸில் சில நேரங்களில் சில இடத்துல சாங் தேவைப்படுது. அப்படிங்கிறப்போ அந்த சாங் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டை போய் கொடுத்துருவாங்க. அந்த இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் தான் அந்த சவுண்ட் ட்ராக் ரெடி பண்ணி இங்கே தருவாங்க. ஆனால் இது தமிழ் மியூசிக்னு பார்க்கும்போது இங்கே மொத்தமாக பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை சாங் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மியூசிக் டேரக்டர் தான் ரெஸ்பான்சிபிள். சரி, இப்போ வந்து நம்ம மியூசிக் ப்ரொடியூசருக்கும் மியூசிக் டேரக்டருக்கும் வித்தியாசத்தை பார்க்கலாம். ஸோ மியூசிக் ப்ரொடியூசருங்கிறவங்க தான் ஆக்சுவலாக மியூசிக்கை ரெடி பண்ணுவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. மியூசிக் டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நோட்ஸ் மட்டும் மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்து மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட இருந்து மியூசிக் கிரியேட் பண்ணி வாங்குவாங்க. மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து மியூசிக் கிரியேட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. That was one of my dreams in life, to be a music producer. Here it's a concept of music director. ஒரு மியூசிக் ஆக்சுவலாக எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. மியூசிக் டேரக்டர், மியூசிக் ப்ரொடியூசர், அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர் இருப்பாங்க. மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட இந்த மாதிரி நோட்ஸ் இருக்குது, இதை வந்து இந்த மாதிரி மியூசிக்கில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வேணும்னு சொல்லுவாங்க. மியூசிக் ப்ரொடியூசர் வந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரெடி பண்ணி அதை வந்து சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து அந்த கிடைச்ச மியூசிக்கை வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணுவாங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து அந்த மியூசிக்கை வந்து ஆல்டர்னேட் பண்ணி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றுவாங்க. Play the piece with the rough orchestra, take the score up, convert it into each part. சில நேரங்களில் சில மியூசிக் டேரக்டர்ஸே மியூசிக் ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழா அனிருத் இவங்களாம் ஆக்சுவலாக மியூசிக் டேரக்டர், அது போக அவங்களே மியூசிக் கொஞ்சம் ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க. அவங்களால மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுங்கிற டயத்தில் வந்து 3வது மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட இப்போ போவாங்க. அதாவது ஒருத்தராலே எல்லா ஜானராலுமே மியூசிக் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் அந்த மாதிரி இன்னொரு மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்பாங்க. ஆனால் ஹாலிவுட் மியூசிக்கில் எப்படி இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட் ஜிம்மர் தான் மேக்ஸிமம் மொத்தமாக இருந்து பண்ணுவாங்க. அவங்க இன்னொருத்தர கொடுத்து பண்ணி அப்படின்னு வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஹாலிவுட்ஸில் சாங்ஸும் இதே கான்செப்ட் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கர் வந்து மியூசிக் ப்ரொடியூசர்கிட்ட போய் ஒரு மியூசிக் ரெடி பண்ணி வாங்குவாங்க. அப்புறம் சிங்கர் வந்து அந்த மியூசிக் மேலேயே இவங்க கம்போஸ் பண்ணுவாங்க.
சாங்ஸ்லாம் கம்போஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ப்ராடக்ட்டை சவுண்ட் இன்ஜினியர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்து மொத்தத்துக்கு சேர்த்து மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணி திரும்ப தருவாங்க. இப்படி தான் அவங்க சாங்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.